எதிர்க்கட்சி அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் குழு கடந்த தேர்தல்களில் தோல்வியடைந்த பலருடன் இணைந்து கொழும்பில் ஊடக சந்திப்பு ஒன்றினை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜெயல் பீரிஸ் தலைமையில் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது. එතකොට ඔබතුමා සඳහන් කරා මේ අපේ නාලිකා වල මේක පහනක් කරන්න යන්න ඕන අධිකරණය. ඒක පිළිවෙලක් තියෙනවා උත්සාහය இல்லை இல்லை, ஆனால் அதற்கு ஒரு தீர்வு இருந்தது. நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். அமைச்சரால் இறுதி முடிவை எடுக்க முடியாது. நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அது மிகவும் பலவீனமான தர்க்கம். கடந்த காலத்தில் சிற்சில தவறுகள் இழைக்கப்பட்டன. எனவே அரசாங்கம் மக்களுக்கு என்ன சொன்னது? கடந்த 75 ஆண்டுகளாக செய்யப்பட்ட தவறுகள் இல்லாத அரசாங்கம் என மக்கள் குறிப்பிட்டனர். இந்த நாட்டை 75 ஆண்டுகளாக ஆட்சி செய்த மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் கூட கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கம் செய்த தவறுகளை சீரமைத்து நாட்டுக்கு தூய்மையான ஆட்சியை வழங்குவோம் என்ற தெளிவான வாக்குறுதியுடனேயே ஆட்சிக்கு வந்தனர். இது அன்று நடந்தது. இன்று இது நடந்தது என்று கூறி இந்த பாவங்களிலிருந்து விடுபட வேண்டிய எவ்வித அவசியமும் இல்லை.